உங்க பிரெக்னன்சியை கண்டிப்பா பிளான் பண்ணுங்க, பட் டிலே பண்ணாதீங்க. பிரெக்னன்சியை ஏன் டிலே பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் திங் ஃபினான்ஷியல் ரீசன்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்ட் உங்களோட டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேளை 2 பேருமே வெவ்வேறு இடத்துல ஒர்க்குக்கு பிளேஸ் ஆயிருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் டிலே பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த ஃபோர்த் ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் லவ் லைஃப்குள்ளே என்டர் ஆயிருப்பீங்க. அந்த லவ் லைஃப்பில் வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து ஜாலியாக தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு நினச்சி கூட நீங்கள் உங்களோட ப்ரெக்னன்சியை டிலே பண்ணலாம். பட் ஆனால் இதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்கிறத கப்புள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், நீங்களாக ஒரு நேச்சுரல் ப்ராசஸை டிலே பண்ணும்போது நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸ் தானாகவே டிலே ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன், நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்ட்டும் எக் குவாலிட்டியும் குறைஞ்சிட்டே போங்கிறதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மேல்ஸ் வந்து ஒரு 30 to 35க்குள்ளே பிளான் பண்ணுறதும், ஃபீமேல்ஸ் வந்து 30க்குள்ளே பிளான் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கைனகாலஜிஸ்ட் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ ஏதாவது ஒரு கப்பலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டிலே பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.